தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 37 தொடக்கம் 41 வரை. இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது: பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மையாக இருக்க வாழ அழைத்து நிற்கின்றார். இன்று அந்த பரிசேயர் ஆண்டவர் இயேசுவை தனது வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கின்றார். எனவே ஆண்டவரும் செல்லுகின்றார். அங்கே நடந்த விடயங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அப்போது பரிசேயர் ஆண்டவர் கை கழுவாமல் உணவருந்துவதை கண்டு வியப்படைகின்றார். ஏனெனில் அவர்கள் வெளிப்புற தூய்மையை மட்டும் தங்களுக்குள்ளே கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் ஆண்டவர் ஒரு முறை சொல்லுகின்றார்: வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளிப்புறத்திலே நாங்கள் அனைவரும் தூய்மையாக இருக்கின்றோம், நன்றாக இருக்கின்றோம், மற்றவர்களோடு நன்றாக பழகுகின்றோம், அன்போடு இருக்கின்றோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் என்ன விதமாக வாழுகின்றோம் என்று நாங்கள் பல வேளைகளில் சிந்திப்பதில்லை. அதனால்தான் ஆண்டவர் இயேசு இன்று இந்த பரிசேயர் கூட்டத்தை, வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கின்ற அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்றார்: அறிவிலிகளே, வெளிப்புறத்தை ஏற்படுத்தியவர்தான் உட்புறத்தையும் ஏற்படுத்தினார். எனவே எமது உட்புறத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார்: உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள். இந்த உட்புறம் என்று சொல்லுகின்ற போது எமது மனதின் ஆழத்திலே நாங்கள் சிந்திக்கின்ற, நாங்கள் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு விடயங்களும் இந்த உட்புறத்துக்குள்ளே அடங்குகின்றன. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் நிறைவாக ஆண்டவருடைய முன்னிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தூய்மையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்து நிற்கின்றார். ஒரு முறை நான் ஒரு காணொளியை பார்த்தேன். அங்கே ஒரு இளைஞன் என்ன செய்கின்றான் என்றால், அவன் காலையிலே வேலைக்கு போகின்ற போது எல்லாம் அவன் போகின்ற அந்த பாதையிலே ஒரு இடத்திலே தண்ணீர் வழிந்தோடுகின்றது. ஒருவருடைய வீட்டிலிருந்து அந்த கழிவு நீர் அந்த பாதையிலே விழுகின்றது. ஒரு முறை அவனுடைய தலையிலே விழுந்து விட்டது. அவன் சிரித்து கொண்டு போய்விட்டான். இன்னொரு இடத்திலே பார்க்கின்றான், ஒரு அன்னை வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு அந்த வண்டிலை தள்ளுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. அவன் வேலை செய்ய போகின்ற போது அந்த அன்னைக்கு உதவி செய்து விட்டு போகின்றான். இன்னும் அவன் என்ன செய்கின்றான் என்றால், அவன் ஒரு பிச்சை எடுக்கின்ற சிறுமியை பார்க்கின்றான். தன்னிடம் இருக்கின்ற மேலதிகமான பணத்தை அந்த சிறுமிக்கு கொடுத்து அவன் உதவி செய்கின்றான். இன்னும் தான் வாழுகின்ற அந்த வீட்டுக்கு அருகிலே ஒரு வயோதிப பெண் இருக்கின்றாள். அவளுக்கு ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய உணவுப் பொதிகளை அல்லது பழங்களை அவளுடைய கதவிலே கொழுவி விட்டு அவன் சென்று விடுவான். இது அவனது நாளாந்த செயற்பாடுகளாக இருக்கின்றது. அவன் வேலைக்கு போகின்ற போது அந்த தண்ணீர் வழிகின்ற இடத்திலே அவன் என்ன செய்கின்றான் என்றால், ஒரு முறை யோசித்து விட்டு ஒரு பூச்சாடியை வைத்து விடுகின்றான். வாடி கிடந்த ஒரு மரத்தை வைத்து விடுகின்றான். ஒரு கொஞ்ச நாள் போக போக அந்த பூச்சாடி வளர்ந்து அந்த மரம் பூ பூக்கின்றது.
இன்னும் அவன் உதவி செய்கின்ற ஒவ்வொருவரது முகத்திலும் அவன் முகமலர்ச்சியை பார்க்கின்றான். அந்த சிறுமியை ஒரு நாள் அவன் சந்திக்கின்ற போது அந்த சிறுமி அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கவில்லை. மாறாக அவள் என்ன செய்கின்றாள் என்றால், தன்னிடம் பெற்றுக்கொண்ட பணத்தை எல்லாம் அவள் சேகரித்து அவள் பாடசாலைக்கு செல்ல ஆரம்பிக்கின்றாள். இவ்வாறு மற்றவர்கள் தன்னால் வாழுகின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்பதை கண்டு அந்த இளைஞன் மிகவும் தனக்குள்ளே சந்தோஷப்படுகின்றான். அவனது வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி, அமைதி ஏற்படுகின்றது. அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவும் அதைத்தான் நம்மிடம் கேட்டு நிற்கின்றார். உங்கள் உட்புறத்தை தர்மமாக கொடுங்கள். எமது உட்புறத்திலே இருக்கின்ற அன்பு, அமைதி, நீதி மற்றும் சமத்துவம், மற்றவர்களை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற தன்மை, பொறுமை, மன்னிப்பு, பகிர்வு என பல்வேறுபட்ட நற்பண்புகளாலே எமது உட்புறத்தை நாங்கள் தூய்மையாக்க வேண்டும். எங்களுக்குள்ளே அந்த தூய்மையை நாங்கள் பேணுகின்ற போது அதை மற்றவர்களுக்கு நாங்கள் தர்மமாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லி நிற்கின்றார். நீங்கள் அப்பொழுது அனைத்தும் தூய்மையாக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லி நிற்கின்றார். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் வெளிப்புற தூய்மையை மட்டும் பார்த்து கொள்ளாமல் எமது உட்புறத்திலேயும் நாங்கள் தூயவர்களாக மற்றவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய மனநிலையோடு வாழுகின்ற போது ஆண்டவருடைய அந்த தூய்மையான வாழ்க்கையை நாங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய சீடர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க முடியும். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.